அன்னையின் வணக்கம் மாதம் மே 28. மலர்களின் அன்னை இத்தாலி. டிசம்பர் 1336 29 மாலை இத்தாலியின் தூரின் நகரை நோக்கிய பாதையில் தனது முதல் குழந்தையை கருவில் சுமந்து கொண்டிருந்த எகடியா மதிஸ் என்ற இளம் பெண் தன்னுடைய வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தாள். என்னும் இடத்தினருகே அவள் வந்தபோது சாலையில் உள்ள தூண்களில் ஒன்றில் குழந்தை இயேசுவுடன் கன்னி மரியா இருப்பது போன்ற ஒரு படம் இருந்தது. அதே நேரத்தில் அவள் தன்னை நோக்கி 2 கூலிப்படையினர் வருவதைக் கண்டாள். எகடியா அவர்களின் அச்சுறுத்தும் கண்களை பார்த்து மிகவே பயந்து போனாள். இந்த கூலிப்படை வீரர்கள் தனக்கு தீங்கு விளைவிப்பார்கள் என்று இயல்பாக உணர்ந்தவளாய் அவள் அங்கே சாலையின் தூணில் இருந்த மரியாவின் படம் அருகே ஓடி மரியாவினிடத்தில் தனக்கு உதவி செய்யும் படி மன்றாடினாள். அப்போது தூணிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அன்னை காட்சிதந்து கூலிப்படையினரை விரட்டினார். இச்சமயத்தில் மிகவே பயந்து போயிருந்த அந்த இளம் பெண் பயங்கரமான அச்சூழ்நிலையின் மன அழுத்தம் காரணமாக அந்த இடத்திலேயே தனது குழந்தையை பெற்றெடுத்தாள். பின்னர் மரியா எகடியாவை பார்த்து புன்னகைத்து ஆறுதலளித்தார். குளிர்கால குளிரில் அவள் புதிதாக பிறந்த தனது குழந்தையை நெருக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தபோது வழக்கத்திற்கு மாறாக தூணைச் சுற்றியுள்ள அப்புதரில் பருவத்திற்கு வெளியே பல வெள்ளைப் பூக்கள் முழுமையாக மலர்ந்திருந்ததை பார்த்தாள். பின்னர் நினைவு தெளிந்து எகடியா தனது பிறந்த குழந்தையுடன் வீட்டிற்கு ஓடினார். தனக்கு என்ன நடந்தது என்று அனைவருக்கும் அவர் உற்சாகமாக விவரித்தார். அனைவரும் பருவத்திற்கு வெளியே அதிசயமாய் வெள்ளை நிறத்தில் பூத்திருக்கும் கருப்பு முட்புதரை பார்த்து ஆச்சரியம் அடைந்தனர். சிலர் இந்த கதையை வெறும் புனிதமான புராணக் கதை என்று சொல்லி நிராகரிக்கக்கூடும். ஆனால் 1336 முதல் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குளிர்காலத்திலும் இந்த கருப்பு முட்புதரில் விஞ்ஞான விளக்கங்களுக்கு மாறாக